ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஆலு பரோட்டா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். நான் குக்கரில் தான் போடுறேன். ஒரு 3 விசில் வரட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் கடாய் வச்சு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிட்டு நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே உப்பு, அதுக்கப்புறம் நான் தனியா பொடி எடுத்திருக்கேன். தனியா பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் ஜீரக மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு, அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி சப்பாத்திக்குள்ளார சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. பெரிய உருண்டை வச்சா வெளியில் வந்துடும், சப்பாத்திக்கு வெளியில் வந்துடும். அதனால் சின்ன உருண்டையாக எடுத்து வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் தான் ட்ரை பண்ணேன். நான் சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எண்ணெய் போட்டுக்கலாம், இல்லை பட்டர் வேணால் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரு வந்து நல்லா இதாகணும், உள்ள வேகணும். என் பசங்களுக்கு இது ஃபேவரட் ஃபுட்டு. 2 சப்பாத்திக்கு 3-4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து தயிர்லேயும் நல்லாயிருக்கும். சட்னியும் செய்யலாம், தேங்காய் சட்னி இல்லைன்னா டொமேட்டோ சட்னி. இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.